திருத்துறைப்பூண்டி வேலா டவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 160 ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. வாங்க ஒன்று பார்ப்போம் என்னென்னு. ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி கொடுத்தோம், கஸ்டமர் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. இல்லை ஸ்பேர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஒர்க் இதில் இருக்குன்னு. டைமிங் செயின், அட்ஜஸ்ட் பேடு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் அசம்பிளியாக மாற்ற போகிறோம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோக் ரேஸ் செட்டு, ஃபோர்க்கு ஆயில் சீல் மாற்ற போகிறாங்க. வாங்க ஒன்று பார்ப்போம். செயின் ஸ்பேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சவுண்ட் வருதுன்னாங்க. ஆனால் செயின் ஸ்பேட் மாற்றி ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஆகுது. ஆனால் சவுண்ட் வருதுங்க என்னென்னு தெரியல அப்படின்னாங்க. ஓகே, அதை நம்ம பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ப்ராக்கெட் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் இருக்குன்னு. ஸ்ப்ராக்கெட் பேரிங் மாற்றல, அதெல்லாம் கட்ஸ் ரப்பர் மாற்றல. நம்ம வந்து எந்த வண்டி ஒரு செயின் ஸ்பேட் மாற்றினாலுமே இது ரெண்டையும் மாற்றுவோம். ஆனால் இதை மாற்றாம விட்டுருக்காங்க, அதனால அந்த சவுண்ட் வருது. இதை மாற்றினோம்னா சவுண்ட் எதுவுமே வராது. இந்த கட்ஸ் ரப்பர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு போயிருக்குன்னு. இந்த கட்ஸ் ரப்பர் ஸ்ப்ராக்கெட் பேரிங் கம்பல்சரி செயின் ஸ்பேட் மாற்றப்போ மாற்றணும். கிளச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் மட்டும் மாற்ற போகிறது கிடையாதுங்க. இன்னர் அவுட்டர் பெல்லு, ஸ்டீல் பிளேட், கிளச் பிளேட் 4மே மாற்ற போகிறோம். அப்பாச்சி பார்த்தீங்கன்னா ஒரே செட்டாக வரும். இந்த மாதிரி தனித்தனியாக பேக்கிங்கில் வரும். நம்ம தான் எடுத்து ஒன்றா மாட்டணும். இதில் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சலசலம் சவுண்ட் வருதுன்னாங்க. அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் தாங்க. டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பேடு எல்லாம் 3மே செட்டாக மாற்ற போகிறோம். இதில் அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் ஹெட் டோரில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆகும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேக்கிங் கிடையாது, பேஸ்ட் மட்டும். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து பேஸ்ட் நல்லா போடணும். பேஸ்ட் நல்லா தெளிவாக போட்டோம்னா மட்டும் தான் இதில் ஆயில் லீக் இல்லாமல் இருக்கும். இதில் நம்ம எப்படி போட்டுருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு. ஃப்ரண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் செட் மாற்றணும். அது இல்லாமல் ஃபோர்க்கு ஆயில் சீல் மாற்றணும். அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பவர் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் போட போகிறோம். எல்இடி பல்ப்லேயே இந்த சூப்பர் கம்பெனிக்கு இது வந்து நல்லா பவர் ஓகே தான், நல்லா இருக்கு. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு வண்டி ஓட்டி பார்த்தீங்க, வண்டி எப்படி சார் இருக்கு? வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. சரி, வண்டி 2014 எடுத்தது. 2014 எடுத்தது. ஆமாம். இப்போதான் கூட தெரியும். இவ்வளோ நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். காலையிலேருந்து நாங்கள் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கோம். வண்டி எப்படி இருக்கு?